ஹரிஹி ஓம். வாசஸ்பதிம் விஸ்வகர்மாணமூதயே மனோயுஜம் வாஜே அத்யாஹுவேம. சனோ நேதிஷ்டா ஹவனானி ஜோஷதே விஸ்வசம்பூரவசே சாது கர்மா. வஷட்டே விஷ்ணவாச ஆக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வ சிபிவிஷ்டஹவ்யம். வர்தந்து த்வா சுஷ்டுதயோ கிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபிஸ் சதா நः. ஹரிஹி ஓம். வேத கதைகளிலே சதபத பிராமணத்திலிருந்து சில கதைகள், அந்த கதைகள் மூலம் சில விஷயங்கள், சில நீதி போதனைகள் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த கதை மூலமாக நமக்கு பெருமாள் திருவாராதனம், யாகம் இதெல்லாம் செய்யும் போது அதில் சில விஷயங்களை, சூக்ஷ்மமான விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட விஷயங்கள் 3 விஷயங்களை இப்பொழுது பார்க்க போறோம். முதல் விஷயம், பெருமாளுக்கு நாம் திருவாராதனம் பண்ணுகிறோம். தலிகை சமர்ப்பித்தல், நிவேதனம் செய்தல், இதுதான் அந்த திருவாராதனத்தில் மிகவும் பிரதானமான அம்சம். யாகத்திலையும் பிரதானமான அம்சம் அதுதான், தலிகை சமர்ப்பித்தல். அங்கே யாகத்திலையும் ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு சமர்ப்பிப்பார்கள். அந்த தலிகை சமர்ப்பிக்கும் போது ரொம்ப கௌரவத்தோட தலிகை சமர்ப்பிக்கணும். அந்த தலிகைக்கு ஒரு கௌரவம் உண்டு. பெருமாள் பிரசாதம் இல்லையா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய பிரசாதம், அதுக்கு ரொம்ப கௌரவம் உண்டு. அந்த தலிகையில் நம் கை படக்கூடாது, நாம் அதை முகரக்கூடாது, மூக்கினாலே முகர்ந்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் அதை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, மூடி வைக்க வேணும். மிகவும் கௌரவத்தோடு கூட அந்த தலிகையை ஏல பண்ண வேணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்க தலிகை ஏல பண்ணி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். தலிகை ஏல பண்ணும்போது உட்கார்ந்துருப்பாள்லாம் கூட எழுந்துருவா, ஏன்னா அதுக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு. இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு கோயில்கள்ல. இது மொத்தமுமே யாகத்திலிருந்து வந்ததுதான். ஏன்னா இத்தனை கௌரவம் அப்படிங்கிறது யாகத்திலையும் உண்டு. இதை பத்தி பல வேத கதைகள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சமயம் யாகம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் யாகம் பண்ணுவதில் சிரத்தை குறைந்து விட்டது. ஏன்னா இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யாகம் செய்யணும், ஆனா செய்தாலும் பலன் கிடைக்கல. எத்தனையோ கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கு. அவர்கள் கிரகத்துல யாகம் பண்ணின அப்புறம் அவர்கள்லாம் சௌக்கியமா இருந்தார்கள் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ வியாதிகள் வந்தன. குறிப்பா வறுமை, பைசா கிடையாது, குடும்பத்துல குழந்தைகளுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வந்தது. இதெல்லாம் பாபம் பண்ணாதான் இந்த மாதிரி துக்கங்கள்லாம் வந்து சேரும். யாகம் பண்ணா கூட இந்த மாதிரி துக்கம் எல்லாம் வந்து சேரும். யாகம் பண்ணா சௌக்கியமா இருந்தா பரவாயில்லை. இவர்கள் பார்த்தார்கள், பக்கத்துல யாகம் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்களோ, அவர்கள்லாம் பார்த்தா சௌக்கியமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், எல்லா சுகமும் அவளுக்கு கிடைச்சிருக்கு. இவர்கள் யோசித்தார்கள், நாம கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி கடைசியில துக்கம் வருது. ஆனா யாகமே பண்ணாமல் லௌகிகமாக இருக்கின்றவன் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். அப்ப நாம எதுக்கு யாகம் பண்ணணும், வெறும் கஷ்டப்படுறதுக்காக யாகம் பண்ணணும் அப்படின்னு இவர்களுக்கு தோண ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பத்தியே பேச ஆரம்பித்தார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யாகத்துல ஸ்ரத்தை குறைஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாகம் பண்ணுவதையே நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இது இப்ப கூட சகஜம்தான். இப்ப கூட நிறைய பேர் நான் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கேன், அவர் எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நாஸ்திகர்கள், பெருமாளை தூஷணம் செய்பவர்கள், இவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா அப்படின்னு தோணும் நமக்கே சில சமயம். அந்த மாதிரிதான் இவர்களுக்கு தோணிட்டு. அந்த காலத்துல யாகம் பண்றதுதான் முக்கியமானது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கும் ஸ்ரத்தை குறைஞ்சு போயிடுத்து, அஸ்ரத்தையும் வந்துருத்து. இதனாலே தேவலோகத்துல தேவர்களுக்கு பிரச்சனை எடுத்துப்போம்.
ஏன்னா தேவர்களுக்கு யாகம்தான் முக்கியம். இங்க யாகத்துல நாம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதுதான் தேவர்களுக்கு ஆகாரம், வேற ஆகாரம் கிடையாது. ஹவிஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்ப இவர்களுக்கு ஹவிஸே கிடைக்கலையே, அவர்கள் தவித்தார்கள், அவர்களுக்கு பட்னி ஆயிடுச்சு. அவர்கள் அவர்களுடைய தேவலோகத்து குரு ப்ரஹஸ்பதினு இருக்கார், அவர்கிட்ட போய் சொன்னார்கள், இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஆகாரமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா. ஏன்னு கேட்டார் அவர். மனுஷர்கள்லாம் யாகம் பண்றதை நிறுத்திட்டா போல இருக்கு, நீங்க போய் அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க, மனுஷர்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்ல வேணும், யாகம் பண்ண சொல்லி சொல்லுங்க, நீங்க சொன்னா அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு தேவர்கள் வந்து ப்ரஹஸ்பதி கிட்ட சொன்னான். தேவகுருவான ப்ரஹஸ்பதி சரின்னு சொல்லிட்டு நேர இந்த பூலோகத்துக்கு வந்தார். இங்க வைதிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவர்களை பார்த்து ப்ரஹஸ்பதி கேட்டார், ஏன் நீங்கெல்லாம் யாகம் பண்ணல, ஏன் நிறுத்தி விட்டீர்கள்னு கேட்டார். இவர் கேட்கணும்னு காத்துட்டு இருக்கா அப்படி இருக்காவா, உடனே புலம்பி தீர்த்துட்டான். நாங்க எதுக்காக யாகம் பண்ணணும், கஷ்டப்படுறதுக்கா? யாகம் செய்யாதோன்னு சுகமா இருந்துட்டு இருப்பார், யாகம் செய்யறவன் மாத்திரம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னா அப்படி என்ன யாகம் வேண்டி இருக்கு? எங்களுக்கு இவ்வளவு துக்கம் வந்திருக்கேன், யாகம் பண்ணினா துக்கம்தான் வருமா அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சுட்டார். ப்ரஹஸ்பதி என்ன ஆனாலும் தேவகுரு இல்லையா, அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இதென்ன யாகம் பண்ணா கஷ்டம் வருகிறது அப்படிங்கிறாலே, அது எப்படி வர முடியும்? யாகமே சகல பலன்களையும் கொடுப்பதற்காகத்தானே இருக்கு, இதனால துக்கம் எப்படி வரும்னு யோசித்தார். அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. ஏதோ தப்பு இருக்கு, யாகத்துல ஏதோ தப்பு இருக்கு, இவா செய்யற யாகத்துல ஏதோ முறை தவறி இருக்கு. ஒண்ணு யாகம் சரியில்லைன்னு இருக்கணும், இல்ல யாகத்துல இவா கொடுக்கிற திரவியம் சரியில்லைன்னு இருக்கணும், இல்ல இவ அனுஷ்டானத்துல மந்திரம் சரியில்லைன்னு இருக்கணும், இல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் அடியோட போறாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுல ஏதோ ஒண்ணு வந்தாதான் இந்த மாதிரி தோஷம் வரும். இவ அதை என்னன்னு புரிஞ்சுக்காம இவ பாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக யாகத்தையே தோஷம் சொல்றான், அது தப்பு. பொதுவா யாகம் பண்ணும்போது அதுல மந்திரத்திலேயோ தந்திரத்திலேயோ ஏதாவது குறை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கட்டாயம் யாகத்தினுடைய பலனை பாதிக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப சிரத்தையோட தான் பண்ணணும். அதனால ப்ரஹஸ்பதி என்ன பண்ணார், அவகிட்ட நீங்க என்ன யாகம் பண்றோமோ எப்படி பண்றோமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, ஏதோ தப்பு நடக்கிறதுன்னு மாத்திரம் தெரியுது, அது என்னங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னார். அவ இப்படி ஒண்ணு ஒண்ணா பேசிட்டே இருந்தா. அவர் முழுக்க பேசி முடிச்ச உடனே 2 தப்பு அவர் கண்டுபிடிச்சார். நீங்க பண்ற யாகத்துல 2 தப்பு இருக்கு. முதல் தப்பு என்ன கேட்டா, யாகத்துல தேவர்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஹவிஸ் எடுத்து வைப்பார்கள், தேவர்களுடைய ஆகாரம் அது. அந்த ஹவிஸை இவ கையால தொடுகிறார்கள், அது ஒரு அசுத்தம், கையால தொடக்கூடாது. மனுஷர்கள் தன் கையால தொட்டுட்டு அப்புறம் அதை தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள், அது தப்பு. 2வது, யாகம் பண்ணக்கூடிய இடம் யாக வேதி அப்படின்னு பெயர், அந்த வேதியை இவர்கள் தொடுகிறார்கள், அதுவும் தப்பு. ஏன்னா யாக வேதிங்கிறது பெருமாள் ஏழு இருக்கிற இடம் மாதிரி அப்படி நம்ம முன்னாடியே பார்த்தோம். தேவர்களுக்கு எதை சமர்ப்பிச்சாலும் அது விசேஷமானது, அந்த யாகம் நடக்கிற இடம் விசேஷமானது. அதனால இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவாக மனுஷர்களே கூட ஆகாரத்துல கைப்பட்டு எடுத்து வச்சுக்கோ, அவளே ஒத்துக்க மாட்டான். ஏன் உன் கைப்பட்டு கைப்படாம எடுத்துட்டு வாணுவான். ஏதாவது தீர்த்தம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, தீர்த்தம் ஒரு பாத்திரத்துல தீர்த்தம் கொடுக்குறோம்னா அந்த தீர்த்தத்துல நம்ம கைப்படக்கூடாது, அப்படிதானே கணக்கு. அந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு நாம எல்லாம் சமர்ப்பிக்கணுமே தவிர கையோ நகமோ இதெல்லாம் பட்ட அசுத்தம் மனுஷனுக்கே தெரியும். அப்படி வச்சு தேவர்களுக்கு அதை எப்படி சமர்ப்பிக்கலாம்? நாச்சியார் தமிழே நாச்சியார் அழகா சாதிக்கிறார். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நெறி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதுப்பன்னு அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறார். தேவர்களுக்காக யாகம் பண்ணி அந்த யாகத்துல ஒரு ஹவிஸ் எடுத்து வைக்கிறாளாம், அது அசுத்தம் ஆக்கலாமா? அந்த மாதிரிதான் நாச்சியார் என்னுடைய திருமேனி அப்படிதாங்கிறார். என்னுடைய திருமேனி இது கண்ணனுக்குன்னு இருக்கிற ஹவிஸ். எப்படி தேவர்களுக்கு ஹவிஸ் சமர்ப்பிக்கிறாளோ அந்த மாதிரி இது கண்ணனுக்குன்னு இருக்கிற ஹவிஸ். என்னுடைய திருமேனி, என்னுடைய மேனியே அப்படிதான். இதை இன்னொருத்தர தொடக்கூடாது, இன்னொருத்தர் பார்க்க கூடாதுங்கிற அவர்.
அதனால தேவர்கள் பிரகஸ்பதி அவரானவர் அந்த பிராமணர்கள் கிட்ட சொன்னார், நீங்க 2 காரியம் பண்ணுங்க, அந்த பிரசாதத்தை தொடக்கூடாது, அந்த வேதியையும் தொடக்கூடாது அப்படின்னார். இது எப்படி தொடாம என்ன பண்ண முடியும், அப்ப எப்படி வர தொடக்கூடாது அப்படின்னு கேட்டா, அப்ப பிரகஸ்பதி சொன்னார், யாக வேதியில பர்ஹிஸ்தரணம்னு ஒண்ணு, அதாவது வேதி மேல மொத்தமாக தர்ப்பத்தை போடுவான், பூர்த்தியாக தர்ப்பத்தை போட்டு மூடிடுவான் அத. அப்போ அதுவரை அந்த வேதியை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த பர்ஹிஸ்தரணம், அந்த மேல வேதி மேல அப்படியே புல்லு, அந்த புல்லெல்லாம் அப்படியே போட்டுட்டே வருவான். அதுக்கப்புறம் அதுல கைப்படும், அதனால தப்பு கிடையாது. அதே மாதிரி யாகத்துக்காக சமர்ப்பிக்கிற ஹவிஸ் இருக்கும் இல்லையோ, அதை தொடக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, தேவையில்லாம பார்க்கக்கூடாது. யார் நிவேதனம் பண்றாளோ அவளாதான் பார்க்கலாம், மற்றபடி அது மூடி வச்சிருவான், முகரக்கூடாது. நிவேதனம் பண்ணப்புறம் தொட்டா பரவாயில்லை அப்படின்னா சொன்னார். உடனே அவர்களும் சரி அப்படின்னு அதை ஒத்துண்டார்கள். இதே விஷயம் தான் யாகத்துல சொன்ன விஷயம். இது அப்படியே நம்ம திருவாராதனத்திலும் நாம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். பெருமாளுக்கான ஹவிஷை முன்னாடி நாம தொடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இலையில சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நிவேதனம் ஒண்ணு இருக்கு, அந்தர்யாமி நிவேதனம் பேர். ஹிருதயத்துல இருக்க பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பரிசேஜனம் பண்ணிட்டு சாப்பிடணும், அப்படிதானே இருக்கு. அப்ப அந்த அந்தர்யாமி நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை புரோக்ஷணம் பண்ணணும் இருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றது, இந்த புரோக்ஷணம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த ஹவிஷ சுத்தப்படுத்துறதுக்காகவா. என்ன அசுத்தமாச்சுன்னா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணப்புறம் யாருடைய கையாவது பட்டிருக்கலாம் எடுக்கும்போது, அதனால கை பட்டிருக்கலாம், இல்ல அவ முகந்திருக்கலாம், அப்படிலாம் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாளுக்கு அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாதோ இல்லையோ. அதனால அது சுத்தமாக்கணும். யாராவது பார்த்திருக்கலாம், கைப்பற்றிருக்கலாம், அப்படியே பெருமாளுக்கு அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது. அதனால ஒரு புரோக்ஷணம் செஞ்சு அது சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அது நிவேதனம் பண்ண வேணும் அப்படின்னு ஒரு சூக்ஷத்தையும் சுவாமி தேசிகன் சொல்றார். ஆக இந்த மாதிரி ரீதியில பிரசாதத்தை கௌரவத்தோடு கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், கிழக்கு மேற்கு அப்படின்னு. அதாவது திருவாராதனம் பண்ணும்போது எந்த திசை பார்த்துட்டு இருக்கணும், பெருமாள் எந்த திக்கு பார்த்துட்டு இருக்கணும், இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். ஒண்ணு கிழக்க பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல வடக்க பார்த்துட்டு இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்வார்கள். பொதுவாக ஆகமத்துல எப்படின்னு கேட்டா, பெருமாள் எந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பக்கம் விசேஷம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தேவ பிராச்சீனம்னு பெயர். பெருமாள் பார்த்துட்டு இருக்க பக்கம் கிழக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவா. ஆனா கூட கிரகத்துல திருவாராதனம் பண்ணச்ச ஓரளவு இப்படி பார்த்துப்பா. திருவாராதனம் பண்ணச்சு கூட பரவாயில்ல, பெருமாள் எங்க எழுதிருக்காரோ அது விசேஷம்னு ஆயிடும். ஆனால் மற்றபடி வைதிக காரியங்களோ இல்ல லௌகிகமான காரியங்களோ அதெல்லாம் வரைச்ச கூட இந்த கிழக்கு மேற்கு பார்க்கிறது, கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்ச ஆரம்பம். கிழக்கும் வடக்கும் விசேஷமானது, மேற்கு அவ்வளவு விசேஷமானது கிடையாது. தெற்கு மோசமானது அப்படின்னு ஒரு இது உண்டு. இது பல இடத்துல யாகத்துல வரும் இந்த விஷயங்கள்லாம். இந்த பக்கமா ஆரம்பிக்கணும், இந்த பக்கமா முடிக்கணும் அப்படிலாம் கணக்கெல்லாம் உண்டு யாகத்துல. இது பின்னணியில ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை நாம இப்ப பார்க்க போறோம். இடா அப்படின்னு ஒரு தேவதை ஒருத்தி இருந்தார், பெண் தேவதை. அவர் இடான்னு பெயர். ஒரு சமயம் பசு ரூபத்தை எடுத்துட்டார், பசுவாக, யாக பசு மாதிரி பசுவா இருந்தார். அப்படியே போயிட்டு இருந்தார். எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு தகவல் அவருக்கு கிடைச்சது, அசுரர்கள்லாம் யாகம் பண்ண போறாள் அப்படின்னு தகவல் கிடைச்சது. யாகம் பண்ணணும்னா முதல்ல அக்னி ஆதானம் பண்ணணும், அக்னியை சேர்த்து வச்சுக்கணும். அக்னி ஆதானம் அப்படிங்கிறது அடிக்கல் மாதிரி. வீடு கட்டணும்னா முதல்ல அஸ்திவாரம் போடணும் மூலியம். அந்த மாதிரி யாகம் பண்ணணும்னா முதல்ல அக்னியை சேர்த்து வைக்கணும். அதுக்கு அக்னி ஆதானம் அப்படின்னு பெயர். அந்த அக்னி ஆதானத்தை அவ ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு பண்ணணும். இவர் மெதுவாக அந்த பக்கம் போய் அவ என்ன பண்றாள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மெதுவா பார்க்கிறார். அவ அக்னி ஆதானம் பண்ண ஆரம்பிச்சா. யாகத்துல 3 அக்னி உண்டு, ஆகவனீயம், கார்கபத்தியம்,
அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு 3 அக்னிக்கு பெயர். அதாவது என்ன கேட்டா, ஒரு அக்னி கிழக்குல இருக்கும், அது ஹோமம் பண்றதுக்கான அக்னி, ஆகவனியம் பெயர். இன்னொன்னு மேற்க இருக்கும், அதுக்கு கார்கவத்தியம் அப்படின்னு பெயர், நெய் உருக்குவதற்கு முதலானதுக்கெல்லாம் அந்த அக்னி. 3வது அக்னி தெற்க இருக்கும், அதுக்கு தட்சிணாக்னி அப்படின்னே பெயர். அதுதான் அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த பாக்கம் தலிகைகள்லாம் அதுலதான் பண்ணணும். இப்படி 3 அக்னி இருக்கும் யாகத்துல. 3 அனல் அப்படின்னு தொண்டடிப்படியாழ்வார் சாதிக்கிறார். திரேதாக்னி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப அசுரர்கள் இந்த அக்னியை ஆதாரம் பண்ணி ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும். அவ என்ன பண்றான்னு பார்த்தான்னா, அவ முதல்ல கிழக்க ஆரம்பிக்கிறான். கிழக்கு அக்னியை முதல்ல அவ சேர்த்து வச்சுண்டா. அதுக்கப்புறம் மேற்குல கார்கவத்தி அக்னியை பண்ணா. அதுக்கப்புறம் தெற்குல போய் முடிச்சான். ஆக கிழக்குல ஆரம்பிச்சு மேற்க போய் தெற்க முடிக்கிறான். இப்படி 3 அக்னியும் அவர்கள் ஆதாரம் பண்ணி சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். அப்போ இடா பார்த்த இவ நேர் வழியில போகல, எதிர்பக்கமா போயின்னு இருக்கா. இப்போ நேர் வழி அப்படின்னா மேற்கேந்து ஆரம்பிச்சு கிழக்க போனோம். ஆனா இவ கிழக்கேந்து மேற்க போறான். அதுக்கப்புறம் தெற்க வேற போயின்னு இருக்கா. அதனால என்ன கேட்டா, இவர்கள் யாக பலன் இவாளுக்கு கிடைக்காதே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இவளுக்கு முதல்ல ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், தவிர கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்காதே அப்படின்னு நினைச்சார். சரி சொல்லிட்டு அவர் இவாளை விட்டுட்டு வேற ஒன்னும் இவாகிட்ட பேசல. நேர தேவர்கள் கிட்ட போனார். அங்க போனா தேவர்களும் அப்போ அவ ஒரு அக்னி ஆதாரம் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்கா. உடனே அவ எப்படி பண்றா அப்படின்னு பாக்குற. தேவர்கள் முதல்ல தெற்க ஆரம்பிக்கிறான். தெற்க அந்த தட்சிணாக்னியை முதல்ல ஆதாரம் பண்ணா. அப்புறம் மேற்க வந்தார்கள். அப்புறம் கிழக்க ஆகவனிய அக்னியை ஆதாரம் பண்ணார்கள். உடனே இடாவானவர் பார்த்தார், சரி இவர்கள் சரியா இது பண்ணிட்டு இருக்கா. இப்ப கீழேந்து மேல போறான். இப்ப மேற்கேந்து கிழக்க போனாலும் கீழேந்து மேல போறான்னு அர்த்தம். அதனால இவர்களுக்கு நல்ல சமிருத்தி வரும், இவர்கள் சொர்க்கலோகத்திலே சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்லாம் நினைச்சுட்ட. நேர தேவர்கள் கிட்டையும் சொன்னார். அதுக்கப்புறம் இடா தேவதை என்ன பண்ணார், ஒரு நல்ல காரியம் பண்ணார். நேரம் மனுஷர்கள் கிட்ட மனுஷர்கள் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். பாருங்கோ, அசுரர்கள்லாம் இப்படி பண்றா, தேவர்கள்லாம் கிழக்க முடிக்கிறான், அசுரர்கள்லாம் கிழக்க ஆரம்பிச்சு மேற்கையோ தெற்கையோ முடிக்கிறான். எப்பவுமே முடிக்கும் போது ஒண்ணு கிழக்க முடிக்கணும், இல்ல வடக்க முடிக்கணும். மேற்கும் தெற்கும் முடிக்க கூடாது. அதனால நீங்களாம் ஒரு காரியம் பண்ணும்போது நீங்க எதை பண்ணுவதா இருந்தாலும் இந்த மாதிரி கிழக்கையோ வடக்கையோ முடியும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தா உங்களுக்கு கிரகத்துல சௌக்கியம் இருக்கும், குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மனுஷனும் ஒத்துண்டான். அப்ப அதுபடி மனுஷன் என்ன பண்ணா, முதல்ல மேற்க கார்கவத்தி அக்னி முதல்ல பண்ணா, அப்புறம் தெற்க, அதுக்கப்புறம் கிழக்க ஆகவனி அக்னி அப்படின்னு ஆதாரம் பண்ணார். இவர் தான் சொன்னார், இவர் சொல்லி பண்ணி வச்சார். இதுல கூட ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல மேற்க ஆதாரம் பண்ணாலும் அதுக்கு கார்கவத்தி அக்னின்னு பெயர். கார்கவத்தி அக்னின்னா இந்த கிரகத்துக்கு பத்தி, நம்ம கிரகத்துக்கு அவர் எஜமானமா இருக்க அந்த அக்னிங்கிறவர். அதனால அவர் மூலமாக கிரகத்துல நிறைய சௌக்கியங்கள்லாம் வந்தது, குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருந்தா, ஐஸ்வர்யங்கள்லாம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் குறுக்கே போய் தெற்க பக்கம் இவ அது பண்றான். அதனால என்ன ஆச்சுன்னா அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் அப்படியே நிலைச்சுது இந்த இடத்துல. கடைசியில கிழக்க இருக்கு அப்படின்னால அது மேல போற மாதிரி இருக்கு. அதனால அவ ஊர்துவமாக போற அப்படின்னா இவளுடைய பலன்னா அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது பலன் கிடைக்கணும், கிடைச்ச பலன் நிலைக்கணும், அதுக்கப்புறம் மேலும் மேலும் பலன் அதிகமாகணும். இதான நமக்கு வேண்டியது. அதனால இப்படி அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சுதான். அதுலேருந்து ஆரம்பிச்சுதான் இந்த விஷயம். எது ஆனாலும் கிழக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்னொன்னுலயும் நம்ம பார்க்கிறோம், ஒன்னொன்னையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். உதாரணமா ஒரு ஆரத்தி எடுத்தா கூட அவ வடக்கே முடிக்கணும், வடக்கை வாங்கி கடைசியில வடக்கே வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவார்கள். 2 பேரும் ஆரத்தி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில வடக்கே வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவார்கள். வடக்க முடிக்கணும் அப்படிங்கிற கணக்கு. அந்த மாதிரி ததி ஆராதனை கோஷ்டியில பெருமாள் தீர்த்தம் எடுப்பா. முதல்ல பரிசேஷன் ஆரம்பே பெருமாள் தீர்த்தம் எடுப்பா. அதில் கூட எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்னா அப்ப அழகாக சொல்வார்கள். கிழக்கையோ வடக்கையோ முடிக்கணும், தெற்கையெல்லாம் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ததி ஆராதனை பண்ணச்ச
முன்னாடியே சொன்ன மாதிரி பெருமாளுக்கு அந்தரியாமிக்கு ஆராதனம் பண்ணி பரிசேஜனம் பண்ணி ஆப்போசனம்னு தீர்த்தம் எடுத்துக்கணும்னு இருக்கு. தீர்த்தம் சேர்ப்பார்கள், பெருமாள் தீர்த்தம். அந்த சேர்க்கிறதுல வரிசையா தானே சேர்ப்பார்கள். அதுல கூட இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ஒண்ணுலயும் உண்டு. இது மாத்திரம் இல்லை, எத்தனையோ லௌகிக விஷயம் உட்பட. அடியன் ஒரு லௌகிக விஷயமும் ஒரு வைதிக விஷயமும் உதாரணம் சொன்னேன். எல்லாத்திலும் இந்த கணக்கானது உண்டு. கிழக்கிலும் வடக்கிலும் முடிப்பது விசேஷமானது என்பதாக கணக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் நாம இங்க பார்க்கலாம். அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கிற விஷயங்கள்லாம் யாகத்துல மற்றும் வைதிக அனுஷ்டானங்கள்ல சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், குறிப்புகள் வச்சுக்கலாம். மூணாவது சொல்ல போற விஷயத்துக்கு உபஸ்தானம் அப்படின்னு பெயர். உபஸ்தானம்னா பிரார்த்தனா அப்படின்னு அர்த்தம். கடைசியில உபஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவார்கள். எந்த கர்மாவானாலுமே கடைசியில எழுந்து நின்று கைகூப்பி பிரார்த்தனை பண்ணிட்டு முடித்துக் கொள்வார்கள். இந்த உபஸ்தானம் எல்லாத்திலுமே உண்டு. பிரார்த்தனை பண்ணி முடித்தல் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்திலுமே உண்டு. சந்தியாவந்தனத்துல உண்டு, அக்னி காரியம் எதுவானாலும் உண்டு. சந்தியாவந்தனத்துல கடைசியில சந்தியா உபஸ்தானம் உத்தமே சிக்கரே தேவின்னு ஆரம்பிச்ச மந்திரம். அதுக்கப்புறம் ஆதித்ய உபஸ்தானம் மித்திரஸ்ய அப்படின்னு ஆரம்பிச்ச மந்திரம். தர்ப்பணத்துல கடைசியில பித்திருக்களுக்கு உபஸ்தானம் உண்டு. இப்படி எல்லாம் உண்டு, எல்லாத்திலும் உபஸ்தானம் உண்டு. பெருமாள் திருவாராதனத்துல கூட கடைசியில திருவாராதனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி சமர்ப்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். உபஸ்தானம்னா ஸ்தோத்திரம், பிரார்த்தனை தானே. அப்பதான் தத்விஷ்ணு பரமம் பரமம் மந்திரம் சொல்வார்கள். அப்பதான் சிற்றஞ்சிறுகாடைய பாசுரம் சொல்லி ஒரு பிரார்த்தனை வைப்பார்கள். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், அற்றையினம் காமங்கள் மாற்று அப்படின்னு பிரார்த்தனை. இது இப்படிதான் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. ஒரு சமயம் தேவாசுர யுத்தம் நடந்தது. தேவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் பத்திரமா வைக்கணும்னு நினைச்சா. ஏன்னா யுத்தத்தில் நடுவில் ஏதாவது எடுத்துன்னு போயிட்டா கஷ்டம். அசுரர்கள் வந்தாங்கன்னா முதல்ல ஐஸ்வர்யத்தை தான் கொள்ள அடிப்பார்கள் இல்லையா? அதனால அதை பத்திரமா வைக்கணுங்கிறதுக்காக அக்னி தேவன் கிட்ட அதெல்லாம் கொடுத்து வைத்தார்கள். எப்பவுமே ஐஸ்வர்யம் பத்திரம் ஒருத்தர் கிட்ட இருந்தா அப்புறம் வேணுங்கிற போது வாங்கிக்கலாம். அதனால யுத்தம் முடிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம், அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு அக்னிகிட்ட கொடுத்து வைத்தார்கள். அவரும் வச்சிட்டு இருந்தார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாளாக அக்னி தேவனுக்கே அதுல ஆசை வந்துருச்சு. அந்த பணத்துல எப்பயும் ஒண்ணு நம்ம கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருடைய வஸ்துவே நம்ம கிட்ட இருந்ததுன்னா கொஞ்ச நாளா நமக்கே ஆசை வந்துடும். இது பைசாவுடைய ஒரு சுபாவம். நம்ம கிட்ட ஒருத்தர் ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் அப்புறம் 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் அப்படியே நம்ம திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ? கொடுக்குறோமாங்கிற சந்தேகம் தான். நாம அதை செலவழிச்சிடுவோம். அப்புறம் வேற ஏதாவது 10,000 கொண்டு வந்து கொடுப்போம். இப்படி இதுவே தப்பு. ஏன்னா அவர் பைசாவை நம்ம பைசாவை நினைச்சு நம்ம செலவழிக்கிறதே தப்பு. ஆனா அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா பைசாவுக்கு அந்த சுபாவம் உண்டு. அது கையில இருந்தா நம்மளை அப்படியே படுத்தும். அக்னி தேவன் என்ன பண்ணார் கேட்டான்னா, இது நம்முடைய தானே அப்படின்னு நினைச்சுட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, இவா கொடுத்து வச்சு இவ அப்ப கேட்டு நம்ம திருப்பி கொடுக்கறது என்ன? அதனால தேவர்கள் கொடுத்த மொத்த ஐஸ்வர்யத்தையும் சுருட்டு அதை எடுத்து விட்டே ஓடி போயிட்டார். அவர் ராத்திரியாக இருட்டுல போனா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டார். தேவர்களுக்கு மெதுவா இந்த விஷயம் தெரிஞ்சுது. கொஞ்சம் கொடுத்து வச்சா அவர் மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரு. அப்ப இவர்கிட்ட இருந்து அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் வேகமா போனான். தேவர்கள்லாம் அசுரர்களுக்கு பயந்து இவர்கிட்ட கொடுத்து வச்சா கடைசியில் இவர் எடுத்துன்னு போயிட்டார். அதனால இருக்கிற ஐஸ்வர்யம் மொத்தமும் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால நிறைய போய் இவர் பின்னாடியே போயிட்டான். அவர்கிட்ட இருந்து அதை வாங்கணும், அதை கொஞ்சம் சாமர்த்தியமா வாங்கணும். போய் அவர்கிட்ட போய் எங்க எடுத்துன்னு ஓடுறேன்னு சொன்னா அவர் சண்டை போட ஆரம்பிச்சுடுவார். அதெல்லாம் அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்றது? அதனால தேவர்கள் என்ன பண்ணா, சாமர்த்தியம் ஒரு காரியம் பண்ணா, அக்னி பகவான ஸ்தோத்திரம் பண்ணா அவர் அதில் சந்தோஷப்பட்டார். உம்ம மாதிரி நியாயமானவர் கிடையாது, உம்ம மாதிரி நல்லவர் கிடையாது, நீங்கள் தான் தேவர்களுக்கு உபகாரங்கள்லாம் நிறைய பண்ணுபவர்கள் அப்படிலாம் ஆரம்பிச்சு நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணா. அவருக்கு சந்தோஷமாச்சு.
சரி என்ன வேணும்னு கேட்டா வேண்டியதை சொன்னா சரின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. உங்களுடையதானே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் முதல்ல ஆரம்பம். இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது உபஸ்தானம் அப்படின்னு இதுக்கு பெயர். இந்த மாதிரி நாமெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டா, யார்ட்டையாவது ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கணும்னா முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிடணும் அவன். அப்போ அந்த காரியத்தை அவர் நடத்தி கொடுப்பார். இது லோகத்துல இப்பவும் இருக்கும். அந்த ரீதியில தான் இந்த உபஸ்தானம்ங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஏன்னா யாகத்துல எல்லாத்திலுமே கடைசியில அவரை ஸ்தோத்திரம் பண்ணா அவர் பலன் கொடுப்பார். ஏதோ ஒரு பலனுக்காக தானே யாகம் பண்றார், அதனால ஸ்தோத்திரம் பண்ணா பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். இதுல ஒரு விசாரம் வேதத்திலேயே இருக்கு. நித்தியமே அக்னியை உபஸ்தானம் பண்ணணும். அப்ப நித்தியமே அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் கேட்டா அவர் கோபிச்சுக்க மாட்டாரா? இது ஒரு நச்சரிப்பு ஆயிடும். அவரால் பொறுக்க முடியாது. ஓயாம கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கூட கொடுக்க வேண்டாம் தோணிடும். என்ன ஓயாத கேட்டுட்டே இருக்கான், வேற வேலையில போயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஆனால் அக்னி உபஸ்தானங்கிறது கார்த்தாலையும் உண்டு, சாயங்காலமும் உண்டு, நித்தியமே உண்டு. சந்தியாந்தர உபஸ்தானம் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் எப்பவுமே உண்டு. அப்படி இருக்கும் இல்லையோ? அப்போ ஓயாத பண்ணிட்டே இருந்தான்னா அவர்களுக்கு பிடிக்காது போயிடுமே. அப்ப என்ன பண்ணலாம்? உபஸ்தானம் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னா கேள்வி. விசாரம் வேதத்திலே இந்த விசாரம் இருக்கு. விசாரம் வேறமே இந்த விசாரம் பண்ணி நமக்கு சொல்றது, பதில் சொல்றது. அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது வேதம். ஏன்னு கேட்டான்னா தேவர்கள் இருக்கிறதே பலன் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இருக்கான். மனுஷன் பலன் வாங்கிக்கணும் தான் இருக்கான். யாகம்ங்கிறது இவன் அவர்கள் கிட்ட கேட்டு பலனை வாங்கிக்கணுங்கிற ஏற்பாடுதான் யாகம்ங்கிறதே. யாகம்னாலே தேவ பூஜான்னு அர்த்தம். அந்த தேவ பூஜா பண்ணி அவர்கள்லாம் அதனால திருப்தியாகி பலன் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஏற்பாடு. அதனால இந்த ஏற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமும் நடந்தா நல்லதுதான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டார்னா, நல்ல நல்ல பலன், நல்ல பலன்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தானே, அதுக்காக தானே யாகம் பண்றேன். அப்போ இந்த ஏற்பாடை மீற வேண்டாம். நாம இதுபடியே நடக்கலாம். தேவர்கள்கிட்ட ஆனா அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு வருது. சரி, அப்படியானா கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமே தவிர பலனை கேட்கலாமா? வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுட்டா போறாதா? பலனை கேட்கலாமா அப்படின்னு கேட்டா, பலனை கேட்டா அவளுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகும் தேவர்களுக்கு. அதாவது என்ன ஏற்பாடுன்னு கேட்டா, மனுஷன் பலனை கேட்கறதுக்காக இருக்கான், தேவர்கள் பலனை கொடுக்கறதுக்காக இருக்கான். யாரா கேட்டு பலனை கொடுத்தா தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் கேட்டா நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா நல்ல வள்ளல்கள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவகிட்ட போய் கேட்டு அவ கொடுத்தான்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அதனால அந்த சுபாவம் தேவர்களுக்கு இருக்கு. அதனால நம்ம தாராளமா கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. தேவர்களும் இந்த ஹவிஷை நம்பிதானே இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு இந்த ஹவிஷை கொடுத்தா அவளுக்கு திருப்தி தான் வரும். அதனால்தான் உபஸ்தானத்தை போட்டு கடைசியில் வச்சிருக்கா போல இருக்கு. மொத்த நல்ல ஆகாரங்கள்லாம் போட்டு கடைசியில கேட்டார்னா தேவர்கள் சந்தோஷத்தோடு கொடுக்கதான் செய்வா அப்படின்னு இருக்கு. ஆக இந்த மாதிரி உபஸ்தானம் பண்ணணும் சொல்றது. ஆனா உபஸ்தானம் பண்ணும்போது 2-3 விஷயம் உண்டு. எழுந்து நின்று உபஸ்தானம் பண்ணணும், உட்காந்து பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம் தானே, வினயத்தோட பண்ணணும், கை கூப்பிண்டு பண்ணணும். அக்னிக்கு நேரம் நின்றுட்டு பண்ணக்கூடாது, அக்னிக்கு பக்கத்துல நின்றுட்டு உபஸ்தானம் பண்ணணும். அப்படிலாம் இருக்கு. இது மொத்தமும் அப்படியே சாத்து முறையில் இருக்கு பாருங்க. சாத்து முறைன்னா எழுந்து நின்று சொல்லணும், கை கூப்பிண்டு சொல்லணும், 2 பக்கமும் கோஷ்டியா நின்று சொல்லணும். பெருமாளுக்கு நேர் எதிர போய் நின்று சொல்ல மாட்டான், வலது பக்கமும் இடது பக்கமாக கோஷ்டியா நின்று கொண்டுதானே சொல்வார்கள். ஆக இதெல்லாம் வேதமே காண்பிக்கிற வழி. ஆக இந்த ரீதியில உபஸ்தானம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலம் தேவர்களுக்கும் ஒரு சந்தோஷம்தான் வரும். அதனாலே அவர்கள் பலனை கொடுப்பார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால உபஸ்தானம் பண்ண வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் சர்ச்சை பண்ணி விவாதம் பண்ணி வேதத்திலே இருக்கு, முடிக்கிறது. உபஸ்தே யோக்னீர் நோபஸ்தேயா இத்யாஹு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு விசாரம் வேதத்திலே இருக்கு. ஆக இது வரைக்குமாக நான் இப்போ 3 விஷயம் பார்த்தோம்.
அதாவது பிரசாதம் அன்னம் இருக்கு இல்லையா, அதை தொடக்கூடாது, முகரக்கூடாது, அதை சுத்தமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும், அதே மாதிரியாக கிழக்கு மேற்கு திக்குகள்லாம் கவனிச்சு பண்ணணும். கிழக்கும் வடக்கும் விசேஷமானது அப்படிங்கிறதும், எல்லாத்திலுமே கடைசியில உபஸ்தானம் அப்படின்னு மொத்தத்திலுமே இருக்கும். சாத்து முறை மாதிரி தான் அது. அந்த உபஸ்தானங்கிறது விசேஷமானது, அதை செய்ய வேணும். அதனாலே அவர்களுக்கு திருப்தி வரும், நமக்கு பலன் கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த 3 விஷயமும் யாகத்திலையும் இருக்கு, பெருமாள் திருவாராதனையிலும் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்தோம். மேற்கொண்ட விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். ஓம் யோகக்ஷேமோ ந கல்பதாமித்யாஹ கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமஹ யத்ரைதேர யஜ்ஞேன யஜந்தே. ஹரிஹி ஓம்.